என்னடா கையில அண்ணாவுடைய புத்தகத்தோடு சிவப்பு சட்டை போட்டு வந்திருக்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எங்க திரும்பினாலுங்க புரட்சி, புரட்சி, புரட்சி அப்படின்னு முழக்கங்கள் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. என்ன மக்களுக்காக அரசியல்வாதிகள்லாம் களத்துல இறங்கி போராடுறாங்களா அப்படின்னு கேட்டா, அட ஏங்க எல்லாமே உட்கட்சியில அதிகாரத்துக்கான போட்டிய போட்டுட்டு இருக்காங்க. பல கோஷ்டிகளாக பிரிஞ்சு இருக்காங்க. அந்த பேர் இயக்கமே இன்னைக்கு 2ஆக மறுபடியும் அதாவது தர்ம யுத்தம் புரிஞ்சிருப்பீங்க. அதிமுக தாங்க உடையும் அபாயத்தில் இருக்கு. உடைஞ்சிருச்சுன்னே பல இடங்கள்ல இருந்து தகவல்கள் வருது. ஒரு பக்கம் எடப்பாடி, இன்னொரு பக்கம் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி. இன்றைய சபாநாயகர் தேர்விலையும் கூட பார்த்தோம்னா அங்கேயுமே இந்த பூகம்பம் பெரிய அளவுல வெடிச்சிருக்கு. அதிமுகவை சுற்றி 2ஆக பிரிஞ்சிருந்திருக்காங்க. சரி, கையில என்ன செவ்வாழை, பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய செவ்வாழை அந்த புத்தகத்தை வச்சிருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கடைசியா இது சம்பந்தமா ஒரு விஷயம் சொல்லணும். சம்பந்தம் இருக்கு அதிமுகவுக்கு. என்ன நடக்குது அப்படின்னு இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ல விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம்ங்க. எடப்பாடியை கட்டம் கட்டும் சிவிஎஸ், எஸ்பி வேலுமணி. யாருக்கு அதிமுக? நம்பர் கேம். மே 12ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றம் கூடினது. அங்கே புதிய சபாநாயகராக ஒருமித்த ஆதரவோடு திரு ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களும், துணை சபாநாயகராக திரு மு. ரவிசங்கர் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டாருங்க. அனைத்து கட்சியினரும் சில மணித்துளிகள் வாழ்த்தி பேசினாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, முன்னாள் துணை முதலமைச்சர், தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசுகிறப்ப, நாங்கள் 2 பேரும் ஒரே கல்லூரியில் படித்த முதலமைச்சரும் நானும், ஆனால் நான் சீனியர், அதாவது ஆட்சியில் நாங்கள் அனுபவம் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டுட்டு, தமிழ்தாய் வாழ்த்து எப்பொழுதும் முதலாவதாக இடம் பிடிக்கணும் அப்படின்னு இந்த அரசு உத்தரவாதப்படுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு சனாதனம் ஒழிக்கப்படணும் அப்படின்னு பேசிட்டு முடிச்சாருங்க. இங்கே முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் அதாவது சபாநாயகர் அப்படிங்கிற இந்த முறை எப்படி வந்தது அப்படின்னும், குறிப்பாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேரும் ஏன், அதாவது தலை பறி போயிடக்கூடாது, தலை வெட்டப்பட்டுறக்கூடாதுன்னு அவங்க ஓடி போக சபாநாயகர் இவங்க 2 பேரும் அழைச்சிட்டு போய் அந்த நாற்காலியில் உட்கார வைப்பாங்க அப்படின்னு அந்த சுவாரஸ்யமான குட்டி கதையை சொன்னார். சட்டமன்றத்திலும் சிஎம் பேசிய குட்டி கதைங்க. என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தொலைக்காட்சிகளை பார்த்தா புரிஞ்சிக்க முடியும். இதை கடந்து ஒரு முக்கியமான விஷயங்க இங்கே அரங்கேறினது. ஒன்று, முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் உரையாற்றிய பிறகு முன்னாள் அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி அவரும் உரையாற்றினார். இதுவே அதிமுக 2ஆக பிளவுபட்டிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதா இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு அதிமுகவை சுற்றி? காலையிலேயே ஒரு காணொலியும் நேற்று இரவும் ஒரு காணொலியை பதிவு செஞ்சிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியான ஃபாலோ அப் தான் இது. இப்போ முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி அவங்களுடைய டீமு எங்கள் பக்கம்தான் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 47 பேரில் அதிமுக எம்எல்ஏக்கள்ல அப்படின்னு பேசியிருக்காங்க. சபாநாயகரையும் சந்தித்து அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக ஆதரவோடு திரு எடப்பாடி ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சாரு. எங்களுடைய நேரடி எதிரி திமுக தான். அவங்களுக்கு எதிராக உருவான அதிமுக எப்படி அங்க கூட்டு சேரும்? இது துரோகம். இதற்கு எதிராக நாங்க ஒருங்கிணைஞ்சிருக்கோம். நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னும் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் மீது துரோகி பட்டத்தை சுமத்தி இருக்காங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ப்படை டீம் பொதுச் செயலாளரை மாற்றணும் அப்படின்னு அவருடைய பதவி, கட்சி பதவியும் டார்கெட் செஞ்சுருக்காங்க. அதோடு நிற்காம உடனடியாக இந்த டீமு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்துக்கு போய் அதிமுகவை காப்பாற்றுவோம் அப்படின்னு சபதம்லாம் போட்டிருக்காங்க. இது சிவிஎஸ்ஸின் சபதம், எஸ்பிவியின் சபதம் அப்படின்னு வச்சுக்கலாம். எத்தனை தர்ம யுத்தத்தை அதிமுக பார்க்கறது. ஆட்கள் மாறிட்டு இருக்காங்க, ஆனால் ஒரே கான்டென்ட் தாங்க, எனக்கு அந்த நாற்காலி வேணும், அதிகாரம் வேணும் அப்படின்னு. சரி, மறுபடியும் இங்கே திரும்புவோம் தலைமைச் செயலகம் பக்கம். இங்கே முன்னாள் அமைச்சர் திரு ஓஎஸ் மணியன் அவங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி தாங்க, அவர் தான் இங்கே சட்டமன்ற தலைவர். எங்களுடைய கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் அமைச்சர். எங்க மேல எப்படி திமுக கூட்டணி அப்படின்னு சொல்றது அபாண்டமான பழி. அப்படி பார்த்தா நாங்க கேட்கிறோம், முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவரோடு எதுக்கு சிவிஎஸ் டீம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது மட்டும் சரியா அப்படின்னு பதிலடி அட்டாக் பண்ணியிருந்தாரு. சிவிஎஸ் டீமு தாவேக்கா ஆதரவுன்னு சொன்னா நாங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்புல தாவேக்காவுக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களிப்போம் அப்படின்னு இவர் தெரிவிச்சிருக்காரு. இப்போ இந்த ஆட்சி நிற்குமா நிற்காதா அப்படிங்கிற விவாதம் போய்
அது ஒரு பக்கம் பெரும்பான்மை கூட்டுல வச்சிருக்காரு திரு விஜய் தாவேக்கா. இங்க யாரு ரியலான அதிமுக, யார் கையில அதிமுக போக போகுது அப்படின்னு பல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த வாக்கெடுப்புலயே புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு 2 பக்கமும் பரபரப்பு பற்றி கொண்டிருக்கு. சிவிஎஸ் சைடில் கிட்டத்தட்ட 24 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்க ஓஎஸ் மணியன் ஓப்பனாகவே எங்க பக்கம் 26 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. மொத்தம் 47 அதிமுக எம்எல்ஏக்கள்ல குறைந்தது 32 பேர் இருக்கணும். 3/2 பங்குக்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தகுதி நீக்கம் செய்ய முடியாது. கட்சி தாவல் சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க முடியாது. ஸோ இந்த நம்பர்ஸை வச்சு இந்த கேம் நடந்துட்டு இருக்குங்க. சரி, எதனால இந்த கேம் வந்தது, இந்த வார் வந்தது அப்படின்னு சுருக்கமா பார்த்துக்கலாம். 1, தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அதிமுக அப்படின்னு தொடக்கத்தில் பேசப்பட்டது. அமைச்சரவையில் இடம் பிடிக்கணும்னு. ஆனால் திரு எடப்பாடி தான் சிஎம் அப்படின்னு முரண்டு பிடிக்க இங்கே தாவேக்கா சைடில் அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்குள்ளார அவங்க காங்கிரஸ் பக்கம் போக இவங்க ஓகேன்னு வர நேரத்தில் மிஸ் ஆயிடுச்சு. சிவிஎஸ் டீம் தான், அந்த போர்ப்படை டீம் தான் இந்த டீலை பேசிட்டு இருந்தாங்க. அதற்கடுத்து திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு மூவ் நகர்ந்தது. அதுலேயும் எடப்பாடி தான் சிஎம்னு முரண்டு பிடிச்சாரு. ஆனால் திமுக கூட்டணி கட்சிகள், இடதுசாரிகள், விசிக இவங்கெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அப்போ என்ன பேசுனாங்கன்னா, சரி விசிகாவுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவரை சிஎம்மா ஆக்கலாம் அப்படின்னு திமுக சைட்ல இருந்து முன்மொழியப்பட்டது. ஃபர்ஸ்ட் இந்த தகவல்கள் எடப்பாடி காதுக்கு போக, இல்லைல்ல நான் தான் சிஎம் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. இவர் டைம் எடுத்துட்டு இருந்தாரு. அதுக்குள்ளார இங்கே விசிகா தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. இது போர்ப்படை டீமை கடுப்பாக்க அவங்க வந்த உடனே இங்கே கொதிச்சு போயிருக்காங்க. உடனே ஐயோ என்ன கட்சிலாம் நமக்கு எதிராக கழக குரல் எழுப்புதே அப்படின்னு எடப்பாடி அவர் சரி இப்போ ஓகே சொல்கிறோம், திரும்ப அவர் சிஎம்மாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால், அட போங்க இதே போயிடுச்சு, அங்கே கூட்டே மாறிட்டாங்க, அப்புறம் என்ன அப்படின்னு கொதிச்சு போயிட்டாங்க. உள்ள ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சிருச்சு போர்ப்படை டீம். அதை தான் நம்ம ஏற்கனவே நம்ம முந்தைய காணொலியில விரிவாகவே பதிவு செஞ்சிருக்கோம். இந்த இடத்துல ஒரு சிறு நினைவூட்டல், ஒரு குட்டி பிளாஷ்பேக் டாயின்னு சுத்தி போய் பாருங்க. இங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டலாம் பேசிட்டு இருக்காங்க, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட. அதுல இந்த மாதிரியான ஒரு மெத்தடை திரு தொல் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கலாம், நம்மெல்லாம் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு பல எம்எல்ஏக்கள் தெரிவிச்சாங்க. 3 நாட்கள் முன்னாடியே திரு தொல் திருமாவளவனை சிஎம் ஆக்க முயற்சி நடக்குது, டீல் பேசப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு நம்ம விரிவாக பேசியிருக்கோம். அதுக்கு முன்னதாகவே திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்க ட்ரை பண்றாங்கன்னு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடியே நள்ளிரவுல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம், வைரலானது. முன்கூட்டியே நம்ம சொல்லியிருக்கோம், எல்லோருக்கும் முன்பாக நம்முடைய சோர்ஸ் நமக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படிங்கிறத பதிவு செஞ்சுக்கிறோம். மனமார்ந்த நன்றிகள். ஒரு சிறு நினைவூட்டல் தாங்க. சரி, தற்போதைய நிலைமைக்கு வருவோம். இன்றைக்கு 2ஆக பிரிஞ்சிருக்காங்க. தாவேக்காவுக்கு எதிர்ப்பு, தாவேக்காவுக்கு ஆதரவு. இபிஎஸ் வெர்சஸ் சிவிஎஸ் அப்படின்னு பிரிஞ்சிருக்காங்க. மந்திரி பதவிக்காக தான் ஆசைப்பட்டு நீங்க அந்த பக்கம் போறீங்க அப்படின்னு இபிஎஸ் சைடு கடுமையான அட்டாக்கு இந்த போர்ப்படை டீமுக்கு எதிராக. எந்த அளவுக்குன்னா அங்கே ட்விட்டர்லேயும் இதுலேயும் ஒரு பெரிய அறிக்கையை ஏடிஎம்கே வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னங்க நீங்கள் ஜெயிச்சிங்க, வேஸ்ட்டுங்க அப்படின்னு போட்டு தாக்கி உங்களுடைய சொந்த ஏரியாவில் கூட நீங்கள் வெற்றி பெறலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக சொல்லணும்னா அதில் ஓரளவு உண்மை இருக்குது. ஏன்னா சேலத்தில் 7 தொகுதிகளில் அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு, 4 தான் தாவேக்கா. ஆனால் அங்கே கோவையில் பார்த்தோம்னா ஒரே ஒரு தொகுதி தொண்டாமுத்தூர் மட்டும்தான் அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு. 3 திமுக, மீதி 6 தாவேக்கா. இங்க தர்மபுரி எடுத்துக்கிட்டா கூட 4 அதிமுக, 1 தான் தாவேக்கா. தன்னுடைய கோட்டையில எடப்பாடி வலிமையா வச்சிருக்காரு. ஆனா மேற்கு மண்டலம் பெரும் சேதாரத்தை சந்திச்சிருக்கு. விழுப்புரத்துல தாவேக்கா வெற்றி அடையினாலும் திமுகவும் அங்க வெற்றி அடைஞ்சிருக்கு. இதை வச்சுதான் இந்த 2 டீமையும் பதவிக்காக தான் நீங்க அந்த பக்கம் தாவுறீங்க அப்படின்னு துரோக பட்டத்தை எடப்பாடி டீம் சிவிஎஸ் போர்ப்படை டீமுக்கு எதிராக முன் வச்சிட்டு இருக்காங்க. பெரிய வார் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இது மே 13ஆம் தேதி வேறு வகையில மாறவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். மீண்டும் தேர்தலா? மே 13ஆம் தேதி காத்திருக்கும் திக் திக். 50 ஆண்டு கால அதிமுக வரலாறுல 3ஆவது இடத்துக்கு இப்பதான் தள்ளப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சிக்கு வராம போனது இந்த முறை தான். அப்புறம் நேரடியாக மக்களை சந்தித்து தேர்தலில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. புதுசா அரசியல்
காலத்துக்கு வந்திருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு. ஆனால் நேரடி தேர்தலில் தொடர் தோல்விகள், 11 தோல்வி பழனிசாமியாக மாறியிருக்கிறார். இனியும் நாங்கள் காத்திருக்க முடியாது, கட்சியை காப்பாற்றணும்னா தாவேக்கா ஆதரவோடு அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டு கட்சியை உயிர் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் மாஜி சிவிஎஸ் எஸ்பி வேலுமணி இவங்க டீமுடைய வாதமாக இருக்குது. ஆனால் இந்த சைடில் வலிமையான ஜோனில் நம்ம நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தது எடப்பாடி அவர்கள் தான். அதனால தான் இன்னைக்கு ஒரு 21% வாக்குகளை நம்ம பெற்றிருக்கோம். கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுடைய ஆதரவு நமக்கு கிடைச்சிருக்கு. புதிய ஒரு விஜய் வேவ் அடிச்சதால தான் நம்ம இந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இங்க உட்கட்சியிலையும் மாஜிக்கள் சரியா சிலர் வேலை பார்க்கல. இப்ப நீங்க அந்த பக்கம் போகணும்னு சொல்றவங்களும் யாருன்னா பணம் மட்டுமே முக்கியமாக இருக்கிறவங்க, தன்னுடைய பணத்தை காப்பாற்றிக்க தங்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்துகள் வழக்குகள் இதெல்லாம் காப்பாற்றிக்க மறுபடியும் அதிகாரத்தை ருசியை அனுபவிக்கிறதுக்காகத்தான் அந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னு அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது முன்னாள் அமைச்சர்களான திரு நத்தம் விஸ்வநாதன், திரு எம்ஆர் விஜயபாஸ்கர், திரு சி விஜயபாஸ்கர், திரு சிவிஎஸ், திரு எஸ்பி வேலுமணி, திரு கேசி வீரமணி, இப்படி பலரையும் அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மாறி மாறி 2 தரப்பும் துரோக பட்டங்களை வீசிக்கிறாங்க. சரி, இப்ப சட்டமன்றத்தில் என்ன ஆகும்? ஒரு பக்கம் தாவேக்கா ஆதரவு, இன்னொரு பக்கம் தாவேக்கா எதிர்ப்பு. இந்த வாக்கெடுப்புல யார் கை ஓங்கும்? இப்போ உதாரணமா சொல்லணும் அப்படின்னா இதுதான் மெயின் பாயிண்ட். பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் ஆதரவு உள்ளவரே அந்த கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் ஆவார் அப்படிங்கிறது தான் சட்டப்பேரவையுடைய விதிங்க. அதுக்கப்புறம் அதிக எம்எல்ஏக்கள் ஆதரவு உள்ளவரே கட்சியுடைய கொறடாவாகவும் தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் சட்டப்பேரவை விதிங்க. இப்ப நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகின்ற சூழல்ல அதிக எம்எல்ஏக்கள் ஆதரவு தரக்கூடிய அணியுடைய கொறடா உத்தரவை கட்சியுடைய அனைத்து எம்எல்ஏக்களும் பின்பற்றணும். மிக முக்கியமா கொறடாவுடைய உத்தரவை மீறி செயல்படும் எம்எல்ஏக்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி தகுதி நீக்கம் செய்ய சட்டப்பேரவை விதியில் இடம் உண்டு. இப்ப கட்சியுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கோம். ஏற்கனவே எம்எல்ஏக்கள் இவரை தேர்வு செஞ்சோம், எடப்பாடி அவர்களை எதிர்க்கட்சி அதாவது சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செஞ்சும் கடிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விதியை மீறியும் இந்த முடிவை மீறியும் யாராவது தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எடப்பாடி டீமுடைய வாதம். ஆனால் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் எங்க பக்கம் இருக்காங்க, அவங்க அங்கே சட்டமன்றத்தில் என்ன சொல்றாங்களோ அதுதான் முடிவாக மாறும் அப்படின்னு சிவிஎஸ் அவங்களுடைய டீம் தெரிவிக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு பார்த்தோம்னா எங்க சைட்ல 26 இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி சைட் சொல்றாங்க, சிவிஎஸ் சைட்ல 24 அப்படிங்கிறாங்க. ஊசலாடிக்கிட்டும் சிலர் இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு திக் மனநிலை தொடர்ந்துகிட்டு இருக்குங்க. இதுல சிவிஎஸ் சைடுடைய டீம்ல குறைந்த எம்எல்ஏக்கள் மட்டுமே வாக்கெடுப்புல இருந்தாங்க. எடப்பாடி அவருடைய சைட்ல அதிக எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அப்படின்னா எடப்பாடி தான் இங்க தீர்மானிக்கிறவரா மாறுறாரு. அப்ப தகுதி நீக்கமும் செய்யப்படலாம் கட்சி தாவல் சட்டத்தின் அடிப்படையில. அப்படி ஒரு வேலை நடந்தா தேர்தல் வரலாம் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா முடிவுமே சபாநாயகர் அவர்கள் எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. 2 சைட்லயுமே சட்ட வல்லுநர்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல சிவிஎஸ் டீம் எங்க பக்கம் தான் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ரியல் அதிமுகவே நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உச்சக்கட்ட படபடப்பு பரபரப்பு இங்க வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க. இதற்கு மத்தியில முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த 2வது நாள்ல விசிகாவுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவனுடைய இல்லத்துக்கு, காங்கிரஸ் உடைய அலுவலகத்துக்கு, அப்புறம் திரு சிவி சண்முகம் அவருடைய ஆபீஸ்க்கும் அவர் போயிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் முதலமைச்சரோடு படம் எடுத்துக்கிட்டாங்க, பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பயங்கரமா இருக்குங்க அரசியல். நாளை விடியல் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சிக்க முடியுதுங்க. இப்ப மறுபடியும் தொடக்கத்துக்கு வருவோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய முன்னாள் முதலமைச்சர் செவ்வாழை. சின்ன வயசுல நம்ம பாட புத்தகத்திலும் இந்த கதையை படிச்சிருந்திருப்போம். ஆசாசையா அந்த வாழையை வளர்த்து அந்த 2 குழந்தைங்க பழம் பழுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியா அந்த பழம் அவங்க கைக்கு கிடைக்காதபடி அந்த பண்ணையாரு அந்த கூலி விவசாயியுடைய நிலத்துல இருக்கக்கூடிய வாழைத்தாரை வெட்டி எடுத்துட்டு போயிடுவாரு. அந்த வாழைப்பழத்தை செவ்வாழையை கடையில் கொடுத்துருவாங்க, விற்றுருவாங்க. அந்த வாழைப்பழத்தை வாங்குறதுக்கு கூட இந்த குழந்தைகள் கிட்ட காசு இருக்காது. அப்படித்தாங்க இருக்கு. கோடிக்கணக்கான அதிமுகவுடைய தொண்டர்கள் உரம் போட்டு இந்த கட்சியை வளர்த்தெடுத்திருக்காங்க. ஆனால் இந்த கட்சி அதிகாரத்தை பங்கு போட பலரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க.
தொண்டர்களுடைய குரலை ஓங்கி ஒலிக்கக்கூடிய கட்சிக்கு தான் ஆயுள் அதிகம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான நம்முடைய உங்கள் சகோ சேத்தாளங்கோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.